வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு சைட் டிஷ் தான் வெங்காய தொக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெங்காய தொக்கு செய்கிறதுக்கு இன்றைக்கி 4 பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா தோல் உரிச்சிட்டு, வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா கருப்பாக மேலே தோல்லெல்லாம் ஒட்டியிருக்கும். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அது வந்து கேன்சர் இன்டியூசர். அதனால் நல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சிப்ஸு சீவுறது இருக்கும் இல்லையா, எல்லா வீட்லேயும் வச்சுருப்போம். அதை வச்சு நல்லா மெல்லிஸாக சீவி எடுத்துக்கலாம். உங்களால் மெல்லிஸாக கட் பண்ண முடியும், பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப நல்லா அந்த தொக்குவோட டெக்ஸ்சர் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். நிறைய வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணுறது ரொம்ப சீக்கிரமாக இந்த மாதிரி பூ மாதிரி அழகாக சீவி எடுத்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்து நம்ம கட் பண்ணி எல்லா வெங்காயத்தையும் எடுத்து வச்சுடுவோம். இது ஒரு சின்ன டிப்ஸு தான். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கையிலேயே கட் பண்ணுவீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா வெங்காயத்தையுமே எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வெங்காய தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்த்துருவோம். இதுக்கு வந்து ஒரு இருப்பு சட்டியில் நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ வந்து கருவேப்பிலை, நல்லா ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ துருவி வச்ச வெங்காயம்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட 6 கப் அளவுக்கு வெங்காயம் இருக்குது. இது எதுக்கு நான் மெஷர்மெண்ட் உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன் அப்படின்னா, தக்காளி நம்ம இதுக்கு சேர்க்குறதுக்கு உங்களுக்கு அளவாக சேர்க்கணும். அதுக்காக இப்போ 6 கப் அளவுக்கு நம்ம சீவின வெங்காயம் இருக்குது. நம்ம சீவினால அந்த ஆனியனில் இருக்கிற ஜூஸ் பார்த்திங்கன்னா தட்டில் இருக்கும். அதையும் நம்ம வந்து சட்டிலே சேர்த்துருங்க, வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இப்போ இனிமேல் தான் வந்து நம்ம பொறுமையாக நம்ம இதை வதக்கணும். குறைவான தீயிலேயே இந்த எண்ணெயிலேயே வெங்காயம் நல்லா வணங்கி பாதியாகும். இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சரியாக இருக்கும். பொடி உப்பு போட்டிங்கன்னா போட்டு நல்லா வதக்கி மிதமான தீயில தான் நம்ம வதக்கணும். அதிகமான தீயில வதக்குனீங்க அப்படின்னா அந்த தொக்குவோட டேஸ்ட்டு உங்களுக்கு அவ்வளோவா கிடைக்காது. அதனால் குறைஞ்ச தீயிலே வதக்கி எடுத்துடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட வெங்காயம் நிறைய இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா சட்டியில் பாதியாக நமக்கு கம்மியாக தான் வந்து நிற்கும். அந்த அளவுக்கு தொக்கு வந்து வற்றி நமக்கு வந்துடும் வதங்கி. இப்போ 6 கப்பு வெங்காயத்துக்கு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு தக்காளி, அதாவது 4 பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு 1.5 தக்காளி போட்டிருக்கேன். தக்காளியை பார்த்திங்கன்னா தோலை வந்து பீலரை வச்சு பீல் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த சக்கையாக நமக்கு வரும் அந்த தோல். அதுக்காக இதிலையே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு இந்த தக்காளி இருக்கிற இடமே நமக்கு தெரியக்கூடாது. இந்த வெங்காயத்தோடையே நல்ல தொக்கு மாதிரி வதங்கி வரணும். அந்த அளவுக்கு மிதமான தீயிலே தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இந்த ஈரப்பதத்திலே நமக்கு வதங்கி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தோல் எடுத்ததுக்கு உங்களுக்கு நல்லாவே வந்து தக்காளி போட்ட இடமே வந்து நமக்கு தெரியாது. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, நான் கடையில் வாங்கின ஆச்சி மசாலா தான் சேர்த்துருக்கிறேன். 2ஐயும் போட்டுட்டு இதுலேயே இருக்கிற ஈரப்பதத்துலேயும் எண்ணெயிலையுமே அதோட பச்சை காட்டம் போயிட்டு இன்னும் நல்லா சுருண்டு வதங்கி பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு சட்டியில் ஒட்டாமல் நமக்கு அல்வா பதத்தில் கிண்டினா எப்படி வருமோ அதே மாதிரி வரும். அந்த அளவுக்கு மிதமான தீயிலேயே வதக்கி எடுக்கணும். இந்த தொக்குவை பொறுத்த வரைக்கும் குறைஞ்ச தீயிலேயே இருக்கிற எண்ணெயிலேயே அதே மாதிரி வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியிலேயே வதங்கணும். இதுதான் வந்து இதோட ஹைலைட்டான ஒரு விஷயமும் கூட. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஆகும் இந்த அளவுக்கு வதங்கி நமக்கு பொறுமையாக வர்றதுக்கு. பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை போட்டுட்டு சட்டியில் ஒட்டாமல் அல்வா மாதிரி வருது பாருங்கள். இதுதான் பக்குவம். இந்த பக்குவம் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது தோசையோடையும் சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த வெங்காய தொக்கை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.